என ஓடவிட்ட நத்தம் கடவ சாட்சி வீரபூத்த தேசத்தில வீழ்வோமே வாசத்தில எங்களத்தான் தொட்டு புட்டு எட்டி போன ஆளுமில்ல அடங்காத திமிரோத ஆளு இவன் யாருடா அசராத வீரந்தா அம்பலத்தா பாருடா நெஞ்சத்தில் கள்ளமில்லா கள்ளரினம் தானடா வஞ்சங்கள் இல்லாத வம்சம் நாங்க தானடா அந்த பண்பாட்டிற்கு இலக்கணமாக கலைமணி அம்பலம் அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரர் தங்கராஜ் அவர்களும் இணைந்துதான் மிகப்பெரிய ஒரு தேரோட்ட நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்பொழுது இன்னொரு வரலாற்று நாயகன் தோண்டிக் கொண்டிருக்கிறார். அதற்கு முந்தைய ஒரு வரலாற்று போர் இருக்கிறது, அதுதான் நத்தம் கணவாய் போர் என்பதையும் இன்றைக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறார். அதில் கள்ளர் சமூகத்தினுடைய பண்பாடு என்ன, கள்ளர்களுடைய வாழ்வியல் முறை என்ன, அவர்களுடைய போராட்ட முறை என்ன, போர்க்குணம் என்ன, அவர்கள் இரத்தத்தில் இந்த அணுக்களில் என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய சகோதரர் கலைமணி. சோழர்களும் சோழர்களுடைய படையினுடைய படை தளபதிகளாகவும் படை வீரர்களாகவும் இருந்த கள்ளர்களுடைய ரத்தம் இன்றைக்கு தஞ்சாவூரிலிருந்து போடி வரையிலும் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் கள்ளர்களுடைய பங்கு என்பது அதுதான் முதல் விடுதலை போராட்டமாக எதிர்காலத்தில் பிரதிபலிக்கும். மரியாதைக்குரிய சகோதரர் கலைமணி அம்பலம் அவர்களுடைய ஆய்வின் மூலம் அது நிரூபிக்கும் என்ற நிலை வரும். முதற்கட்டமாக நமது உரையினை தொடங்குமாறு அருமை அண்ணன் பாரி பரமேஸ்வரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பந்தி முடிந்தவன் என்னை சாப்பாட்டிற்கு அழைப்பார்கள். இன்று பந்தியின் ஆரம்பத்திலே அழைத்திருப்பது எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை. வரவேற்பு உரை நல்கிய வரலாற்று நாயகன் கலைமணி அம்பலம் அவர்களே, வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மருதுமோகன் அவர்களே, பாரதியை இன்று ஐயோ நாம் இழந்து விட்டோமே என்று பலர் யோசிப்பார். அவனுடைய பாடல்களெல்லாம் பார்த்து பரவசம் அடைந்து ஐயோ நாம் துரோகம் செய்து விட்டோம், திராவிட இனம் துரோகம் செய்து விட்டது என்று பல பேர் ஏங்கி செல்வார்கள். பாரதிதாசனை பார்த்து ஐயோ இப்படி தமிழ் மகனை இழந்து விட்டோம் என்று பலர் நீங்கள் எல்லாம் அழுது கொண்டிருப்பீர்கள். அதை போல இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து ஒரு மருது அழகுராஜை நினைத்து அழுகக்கூடிய ஒரு சூழல். ஒரு அற்புதமான படைப்பாளியை நம் சமூகம் இன்னும் பயன்படுத்தவில்லை. இந்த அற்புதமான சகோதரர் மரியாதைக்குரிய எங்கள் அழகுராஜ் அவர்களே, நம்முடைய இனத்தால் நடத்தப்படுகின்ற இந்த விழாவில் எப்படி மரியாதைக்குரிய சகோதரர் தங்கராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் ஏக்க பெருமூச்சோடு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆம் நண்பர்களே, காலம் காலமாக ஜாதி வெறி என்பது வேறு, சாதியினுடைய பண்பாடு என்பது வேறு. அந்த பண்பாட்டிற்கு இலக்கணமாக கலைமணி அம்பலம் அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரர் தங்கராஜ் அவர்களும் இணைந்துதான் மிகப்பெரிய ஒரு தேரோட்ட நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்த ஒரு செயலிலும் எது நல்லதுக்காக இருக்கிறதோ, நல்ல செயல்களுக்காக இருக்கிறதோ, அதற்காக சில செயல்பாடுகளை விட்டு கொடுத்தால்தான் நாம் வெற்றி அடைய முடியும். அந்த விட்டு கொடுத்து வெற்றி காண்டிருக்கக்கூடிய வெற்றியாளர்களை நான் பாராட்டுவதிலே பெருமை அடைகிறேன். மரியாதைக்குரிய எனது பேராசிரியர் என்னை அதிகம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் என்னுடைய பேராசிரியர், நான் பேருக்கு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பதால் நான் அவரை மனம் வந்து எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருப்பேன். நானும் மரியாதைக்குரிய சகோதரன் கலைமணி அம்பலம் அவர்களும் பலமுறை நான் வியந்து பார்த்து பேசி கொண்டிருந்தது உண்டு. பல்வேறு நிகழ்வுகளிலே இவர் பேசுகிறார் என்றாலே தூரத்திலிருந்து கவனமாக நான் பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய மரபு. அந்த மரபில் இன்று நாங்கள் இருவரும் இணைந்து செயல்படுவதிலே, ஒரு உறவினராக இணைந்து செயல்படுவதிலே இறைவனுக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் சோழன் சுதாகர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வகையிலே சமூகத்திலே வரலாற்று நாயகனோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்க அவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாராயணன் அங்கிலிருந்து நம்முடைய உறவினர் பெருமக்கள் அனைவரையும் தாழ்வணிந்து வணங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் கலைமணி அம்பலம் அவர்கள் எழுதிய புத்தகத்தை முழுவதும் படித்திருக்கக்கூடியவன். ஆனால் புத்தகத்தினுடைய காப்பி என்னிடம் இல்லை.
இருந்தாலும் கூட ஏன் முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அவருக்கே தெரியாது. புத்தகத்தை மரியாதைக்குரிய வரலாற்று ஆசிரியர் அவர்கள் என்னிடம் கொடுத்து, இதை நீ முழுவதுமாக படித்துவிட்டு வர வேண்டும், நான் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியாக வேண்டும், இந்த புத்தகம் வரலாற்று நோக்கில் இருந்தாலும் கூட விட்டு விட்டு இருக்கிறதே, இடைச்சொல்கள் இருக்கிறதே, என்ன செய்ய போகிறாய், எப்படி எனக்கு அர்த்தம் தர போகிறாய் என்பதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நிலையிலே அந்த பேராசிரியர் தான் நான் சமூகத்திலே மருதுபாண்டியர்களுடைய போராட்டம் தான் இந்தியாவுடைய முதல் விடுதலை போர் என்று எழுதி காண்பித்தார். இப்பொழுது இன்னொரு வரலாற்று நாயகன் தோண்டிக் கொண்டிருக்கிறார். அதற்கு முந்தைய ஒரு வரலாற்று போர் இருக்கிறது, அதுதான் நத்தம் கணவாய் போர் என்பதையும் இன்றைக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறார். அடுத்து வரலாறு என்பது தொடர்ந்து மாற்றத்தை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறது. வரலாற்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவுடைய வரலாற்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவுடைய வரலாறு மகத்தானது, யாரும் வியப்புக்குரியது, பண்பாட்டாலும் கலாச்சாரத்தாலும் நிறைந்து இருக்கக்கூடியது. அதில் கள்ளர் சமூகத்தினுடைய பண்பாடு என்ன, கள்ளர்களுடைய வாழ்வியல் முறை என்ன